லேஸோட ஃப்ளேவர்ல இல்ல, லேஸ்லயே ஷவர்மா சாப்பிடலாம். அத பத்தின கதை தான் அது. ட்ரிச்சியில எக்ஸ்போன்னு ஆஹா ஓஹோன்னு ஹைப் பண்ணி ஸ்வாகா பண்ணப்பட்ட மக்கள்ல நானும் ஒருத்தன். அப்படி டிப்ரஷன் ஆன நான் எப்படி சரி பண்ணேன்னு உங்களுக்கு சொல்றேன். வண்டி எடுத்துட்டு ட்ரிச்சியோட ஸ்டேட் பேங்க் ரோடுக்கு வந்து அங்க வின்சென்ட்ஸ் பேக்கரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ஷவர்மா கடைக்கு வந்து அவங்க மெனுல ரோல் ஷவர்மா, பிளேட் ஷவர்மா, லேஸ் ஷவர்மான்னு பல வகை இருந்துச்சு. அதுல பேர்லயே நம்மள டெம்ப் பண்ணதுதான் லேஸ் ஷவர்மா. நாங்க ஆர்டர் பண்ணது பெரி பெரி லேஸ் ஷவர்மா, அதுவும் ஆரஞ்சு ரேப்பர்ல இருக்க லேஸ்ல. எப்பொழுதும் போலதான் ஷவர்மாவை அவங்க கட் பண்ணி நல்லா சாப் பண்ணிட்டே இருந்தாங்க. சாப் பண்றப்பே நம்ம எந்த ஃபிளேவர் கேக்குறோமோ அதுக்கான பொடி எல்லாம் பயங்கரமா மசாலா தூவி சாப் பண்ணிட்டே இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் மெயின் மேட்ரு. ஒரு கரண்டி மேயோ எடுத்து லேஸ் பாக்கெட் ஃபுல்லா ஃபில் பண்ணி தருவாங்க. அப்புறம் லாஸ்டா நம்ம கேட்ட பெரி பெரி மசாலாவை மேல போட்டு தருவாங்க. பக்காவான ஃபில்லிங்கா இருந்துச்சு. இது அவங்க செய்யறத பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்கா இருந்துச்சு. கைக்கு வந்தோன்னே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி, அதுவும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க சிப்ஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறப்போ அட்டி பொடியா இருந்துச்சு. லிட்டரலி ஒர்த் ஃபார் வெயிட்டிங்னு தோணுச்சு. அட்லாஸ்ட் இந்த கடையோட பேரு ஸ்டாண்டர்ட் ஷவர்மா. ட்ரிச்சி ரயில் கோச் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஈவினிங்ல மட்டும் தான் அந்த கடை ரன் ஆகும். டிஸ்க்ளைமர் ஒன்னு சொல்லிக்கிறேன். இது போல ஃபுட் எப்பவாச்சும் சாப்பிடுங்க. எப்போது இது போல சாப்பிட்டா அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலி